இன்றைக்கி நான் உங்களுக்காக சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சைட் டிஷ் சில நிமிடங்களில் எளிமையாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு 3 சில்லு தேங்காய் இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி ஓரளவு வதங்கின உடனே இது கூட 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மெதுவாக எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது ரெடி பண்ணுறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான சைட் டிஷ்ஷை தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இன்னும் பிரியாணி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். மெதுவாக மாற்றிட்டு இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி விட்டு கலந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான சட்னி, எளிமையாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் கட்டியாக அரைச்சி வெள்ளை சோறோட பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது மதியத்துக்கு ஒரு வேளைக்கு சூப்பராக சரியாக வந்துடும். இது கூட ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துருங்க. அவ்வளவுதான், பர்ஃபெக்டான சூப்பரான எளிமையான செய்யக்கூடிய ஆரோக்கியமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட தோசை சுட்டுக்கிட்டு அது கூட தொட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டேன். ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இந்த ஆரோக்கியமான சட்னி செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பை. தேங்க்யூ.